அன்பிற்கினிய மனசு டிவி நேயர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பூர்ணிமா மகோத்சவத்தை முன்னிட்டு குருமார்களை மகிமைப்படுத்தும் வகையில் சாய்நிவாஸ் உபதலையிலிருந்து ஒரு தெய்வீக முன்னெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. குரு மகிமா குரு ஆனந்த சேவை என்ற நிகழ்வில் தொடர்ந்து 21 நாட்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குருமார்கள், ஒரு சித்த புருஷர்கள், ஒரு தவசீலர்கள், ஒரு மகான்கள், ஆன்மீக முன்னோடிகள் என்று வரிசையாக நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த அற்புத வாய்ப்பை நமக்கு அளித்த சச்சிதானந்த குரு ஸ்ரீ நவீன் சாய் அவர்களுக்கும் ஆனந்த குரு ஸ்ரீ மேக்நாத் சாய் அவர்களுக்கும் எனது வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்து கொண்டு, அடுத்த தலைமுறைக்கும் இந்த குரு பக்தி என்றால் என்ன, குரு சேவை என்பது என்ன, குருவினுடைய முக்கியத்துவம் என்ன, குரு வழிபாடு என்பது என்ன, குருவை மகிமைப்படுத்துவது என்ன என்பதை கொண்டு செல்லும் நோக்கத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தொடர் ஆனந்த குரு மகிமா சேவையில் பங்கெடுக்க மீண்டும் வாய்ப்பளித்த மனசு டிவிக்கும் நன்றியினை சொல்லி, இன்றைய தினம் சிறப்பாக நாம் ஆழ்வார்கள் வரிசையிலே நம்மாழ்வார் என்று போற்றப்படுகின்ற ஆழ்வாரை பற்றி இன்று காண இருக்கின்றோம். வைணவ கோயில்களிலே, வைணவ சம்பிரதாயத்திலே எப்படி நாயன்மார்கள் சைவ சம்பிரதாயத்தில் 63 நாயன்மார்களோ அப்படி வைணவ சம்பிரதாயத்தில் 12 ஆழ்வார்கள் மிகவும் புகழ்பெற்று பாசுரங்கள் பாடி 4000 திவ்ய பிரபந்தம் என்று அந்த நூல்களை அவர்கள் இயற்றி பகவான் பெருமாள் மீது அவர்கள் அளப்பரிய அவர்களுடைய அன்பை, அவர்களுடைய பக்தியை தெரிவித்து வாழ்வாங்கு வாழ்ந்து ஆன்மீக முன்னோடிகளாக வழி வழியாக அந்த பாரம்பரியத்தை நம் பாரத மண்ணிலே புகுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானுதலே ஆழ்வார் திருவடிகளே சரணம் என்று ஆழ்வார்களை நாம் வணங்கினாலே பெருமாளை சேவித்ததற்கு ஒப்பாகும். அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார். இன்றைய தினம் நாம் காண இருக்கின்ற நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், அவருடைய சீடராக இருந்தவர் மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள். பெரியாழ்வாருடைய மகளாக, திருமகளாக நமக்கு அவதரித்த ஆண்டாள் ஒரே ஒரு பெண் ஆழ்வார்களாக திகழ்கின்றார். தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பாண ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்று 12 ஆழ்வார்கள் வைணவ சம்பிரதாயத்திலே, பாரம்பரியத்திலே தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் தொண்டாற்றிய பெருமக்கள். அதிலே நம்மாழ்வார் என்பது ஆழ்வார்களிலேயே மிக பெரியவர் என்று போற்றக்கூடியவர். எப்படி கோவில் என்றால் வைணவ சம்பிரதாயத்தில் அது ஸ்ரீரங்கத்தை தான் குறிப்பிடும். எல்லாமே கோயில்தான், எல்லாமே திருத்தலங்கள் தான். ஆனால் எல்லாவற்றையும் கோயில் என்றால் அந்த பெயர் சொல்லி கோயில் என்று அழைப்பார்கள். ஆனால் கோவில் என்று பேசினால் அது ஸ்ரீரங்கம்தான் என்று அவர்களுக்கு நாம் வழிபடுகிறோம். அப்படி ஆழ்வார் என்றால் அது நம்மாழ்வார் தான் என்ற அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு பெரிய ஆழ்வாராக, இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் பெருமாளுடைய ஒரு அவதாரமாகவே இருப்பவர் நம்மாழ்வார் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தூத்துக்குடி மாவட்டத்திலே தாமிரபரணி நதிக்கரையிலே திருக்குருகூர் என்ற ஒரு திருத்தலத்திலே அங்கே ஆதிநாதர் பெருமாள் கோயில் கொண்டு பிரசித்தி பெற்ற ஒரு பெருமாள் கோயில். அது வரங்களை அள்ளித்தரும் ஆதிநாதர் திருத்தலம் அங்கே அமைந்திருக்கின்றது. இப்பொழுது அந்த இடமே ஆழ்வார் திருநகரி என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆழ்வாரால் மகிமைப்படுத்தப்பட்டதால் அந்த நகரமே இன்று ஆழ்வார் திருநகரி என்று அந்த ஊர் பெயர் மாற்றம் பெற்றுள்ளது. அப்படிப்பட்ட ஆதிநாதர் திருக்கோயில் சன்னதி என்பது அங்கு இருப்பவர்களுக்கு ஒரு குலதெய்வமாக அதை வழிபடுகிறார்கள். அங்கே காரிமாறன் என்ற ஒருவருக்கும்
உடைய நங்கை என்ற ஒருவருக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. பெருமாளை சேவித்து ஆதிநாதர் கோயிலுக்கு சென்று விரதம் இருந்து தவமாக இருந்து எங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும், பெருமாளே உங்களைப் போலவே எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை வேண்டும் என்று உருகி மனமுருகி வேண்டிக் கொண்டபடியால், பெருமாளுக்கு நிகர் பெருமாள் தானே, எனவே பெருமாள் நானே அவதாரமாக வருகிறேன் என்று சொல்லி ஒரு அவதாரமாக அவர் நம்முடைய அந்த திருக்குருகூர் இடத்திலே ஆழ்வார் திருநகரி என்று போற்றப்படுகின்ற அந்த ஸ்தலத்திலே நாம் போற்றப்படுகின்ற நம்மாழ்வாராக அவதரிக்கின்றார். அந்த அவதாரம் நிகழ்ந்த நாள் வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் என்பது தமிழருக்கு ஒரு திருநாள், ஒரு பொன்னாள். ஏனென்றால் அன்று முருகப்பெருமானை நாம் அவருடைய விசேஷ தினமாக வைகாசி விசாகத்தன்று நாம் சிறப்பு வழிபாடுகள் செய்வது உண்டு சைவ மரபிலே. அப்படியேதான் வைணவ மரபிலும் அன்றைய தினம் ஒரு பொன்னாள். ஏனென்றால் நம்மாழ்வார் உதித்த தினம். எல்லா கோயில்களிலும் பார்த்தீர்களானால் அந்த வைகாசி விசாகத்தில் சிறப்பு உற்சவங்கள் கொடியேற்றத்தோடு தொடர்ந்து 7 நாள் சேவை 10 நாள் சேவை என்று நம்மாழ்வார்க்காக பெருமாளுக்கு இணையான ஒரு திருவிழாவை அங்கே வைகாசி விசாக சிறப்பு விழாவை முன்னிட்டு நடத்துவது மரபு. இப்படி அவர்கள் இருந்த தவத்தின் பலனாக பெருமாள் அவதரித்தார். ஆனால் அவதரித்த அந்த குழந்தையோ வாய் பேசவில்லை, அழவில்லை, எந்த சலனமும் இல்லை. அப்படியே படுத்த படுக்கை போல உயிர் மட்டும் இருக்கின்றது, எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு குழந்தையாக தென்பட்டது. தம்பதிகள் இருவரும் மனமுடைந்து பெருமாள் நமக்கு வரமாக அளித்த குழந்தை ஏன் இப்படி சலனமற்று இருக்கிறது என்று நேராக அந்த ஆதிநாதர் கோயிலுக்கே அழைத்து சென்று, நீ கொடுத்த பிள்ளையை நீயே பெற்றுக்கொள் நாதரே, நம்பிநாதரே நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள், இப்படி எந்த சலனமும் இல்லாத இந்த குழந்தையை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியும், உயிர் மட்டும்தான் இருக்கிறது, கண்ணே திறப்பதில்லை, பேசுவதில்லை, சின்ன குழந்தை சத்தமாவது போட்டு அழ வேண்டும் அல்லவா, இப்படி எதுவுமே செய்வதில்லையே, நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி 1 மாதம் 2 மாதம் என்று காத்திருந்து நேராக சென்று ஆதிநாதர் கோயில் சன்னதியிலேயே ஆண்டவனிடமே திருப்பி கொடுத்து விட்டார்கள். நீங்களே வைத்து கொள்ளுங்கள், எங்களுக்கு கொடுத்த குழந்தையை உங்களுக்கே சமர்ப்பணம் செய்கின்றோம், இந்த குழந்தையை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று அங்கேயே விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். இவர்கள் விட்டு வந்த அடுத்த நிமிடம் அச்சிறு குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து அங்கே ஒரு ஆதிசேஷன் வடிவமாக ஒரு மிகப்பெரிய புளிய மரம் ஒன்று இருக்கின்றது. அந்த புளிய மரத்தின் அடியிலே ஒரு பொந்து இருக்கின்றது. அந்த பொந்தை நோக்கி தவழ்ந்து அங்கே சென்று அந்த இடத்தில் அந்த பொந்துக்குள் சென்று பத்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டது. அதிசயத்தக்க ஒரு நிகழ்வு. அதுவரை அசைவில்லாத ஒரு குழந்தை, சிறு குழந்தை எப்படி அங்கே இட்டவுடன் நேராக அந்த புளிய மரத்திற்குள் சென்று பத்மாசனமிட்டு அங்கே அமர்ந்து கொண்டது. ஏனென்றால் அது அவதார குழந்தையாயிற்றே, அது அப்படித்தானே நிகழும் என்று நடந்த அந்த சம்பவத்திலே அதே போலவே பத்மாசனத்தில் இருந்தாலுமே எந்த ஒரு பேச்சும் இல்லை, உணவு உட்கொள்வதில்லை, பசி இல்லை, தூக்கம் இல்லை, எந்த ஒரு உணர்வுகளும் இல்லை, இடமில்லாமல் தியான கோலத்திலேயே அந்த பொந்திலேயே ஆழ்வார் அமர்ந்திருந்தார். அவருக்குமே மாறன் என்றுதான் பெயர் சூட்டினார்கள். ஏனென்றால் அந்த குல பெயர் அல்லவா, காரிமாறன் என்பது போல மாறன் என்று பெயர் சூட்டிதான் அங்கே அழைத்தார்கள். நாம் இப்பொழுது ஆழ்வார் என்று போற்றுகிறோம், நம்மாழ்வார் என்று கொண்டாடுகிறோம், நம்மாழ்வாரை கும்பிடுகிறோம். அந்த மாறன் என்ற குழந்தை அப்படியே சலனமில்லாமல் தியான நிலையில், ஆழ்ந்த தியான நிலையில் அந்த பொந்துக்குள்ளேயே இருந்தது. இது சில நாள் ஆனது. சில பேர் வருவார்கள் போவார்கள். பொந்தியிடையே ஒரு சின்ன குழந்தை வளர்ந்து மட்டும் வருகிறது. நாளுக்கு நாள் ஒரு நம்ம இயல்பாக என்ன வளர்ச்சி நமக்கு வருமோ, இயல்பாக அந்த ஆண்டுக்குண்டான மாதத்திற்குண்டான என்ன வளர்ச்சி குழந்தை பருவத்தில் நமக்கு ஏற்படுமோ அந்த வளர்ச்சிகள் எல்லாம் மாறாமல் வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் எந்த அசைவும் இல்லை, எந்த சலனமும் இல்லை, பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை, தண்ணீர் குடிப்பதில்லை, பசி தூக்கம் எதுவுமே நிகழ்வதில்லை, உணவும் எடுத்துக்கொள்வதில்லை, சுவாசம் மட்டும் நடக்கிறது போலும். அப்படி இருந்த அந்த கோலத்திலே மதுரகவி ஆழ்வார் என்று இந்த ஆழ்வார் வரிசையிலேயே அடுத்தபடியாக இருக்கின்ற ஆழ்வார், அவரும் இதே
தென்னகத்தை சார்ந்த இந்த ஆழ்வார் திருநகரி எல்லைக்குட்பட்ட திருக்கோளூர் என்ற இடத்திலே பிறந்த ஒரு ஆழ்வார். வயதிலே மூத்தவர், கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயதை கூட தாண்டி இருக்கின்றார். எப்பொழுதும் போல குருகுலம் சென்று வேத மந்திரங்களை படித்து நல்ல ஒரு குணமான பண்பான குடும்பத்திலே இந்த தெய்வீக மனம் கமழும் ஒரு வைணவ சம்பிரதாயத்திலே வளர்ந்து இறைவனை பற்றிய தேடல் அதிகமாகி திவ்ய தேசங்கள் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதற்காக மதுரகவி ஆழ்வார் எல்லா இடங்களுக்கும் அவர் சென்று வந்து கொண்டிருந்த நேரம், அந்த இடத்திலே விந்தியமலை பகுதியில் மதுரகவி ஆழ்வார் பயணித்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு தென்னகத்தில் இருந்து, அவருடைய இடம் சார்ந்த தென் திசையிலிருந்து ஒரு சூரிய பிரகாசம் போன்ற ஒரு ஜோதி தென்பட்டது. எப்படி இயேசுநாதர் அவதரித்த போது ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியதோ, அந்த நட்சத்திரம் இருந்த திசையை நோக்கி தேவதூதர்கள் வந்தார்கள், அங்கே இயேசுநாதர் ஜனித்திருந்தார் என்று நாம் படிக்கின்றோம் அல்லவா? அதுபோல இங்கேயும் அந்த ஜோதி விந்தியமலையில் இருந்த மதுரகவி ஆழ்வார்க்கு தென்பட்டு அவர் அந்த ஜோதி இருந்த திசை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அந்த ஜோதியை பார்த்து கொண்டே நடந்து கொண்டே வந்து சேரும் பொழுது அவரது ஊருக்கு அருகிலேயே இருக்கின்ற ஆதிநாதர் கோயிலை அது அடைந்தது. என்ன ஆச்சரியம், எனது ஊருக்கு அருகிலேயே கொண்டு வந்து சேர்த்து விட்டதே என்று பார்த்து மெதுவாக பார்க்கிறார். அங்கே இருக்கின்றவர்களை எல்லாம் கேட்கிறார், இந்த ஊரில் ஏதாவது விசேஷமா, இங்கே ஏதாவது சிறப்பு செய்தி ஏதாவது நடக்கின்றதா? ஏனென்றால் எனக்கு ஒரு ஜோதி தெரிகின்றதே, எனக்கு ஒரு ஜோதி நான் விந்தியமலையில் இருக்கும்போதே கண்டேனே, இவ்வளவு தூரம் நான் கடந்து வந்தேனே, அந்த ஜோதி என் கண்ணை விட்டு மறையவே இல்லையே, அப்படி என்றால் ஏதேனும் ஒரு அதிசயம் இங்கே நிகழ்ந்திருக்க வேண்டுமே, என்ன அதிசயம் என்று ஒவ்வொருவராக கேட்கின்றார். அப்பொழுது அதிலே ஒரு சிலர் சொல்கிறார்கள், ஆமாம், ஏதோ புளிய மரத்தடியில் பொந்தில் ஒரு குழந்தை வளர்ந்து இன்று தியான நிலையிலேயே உட்கார்ந்திருக்கிறது, எந்த பேச்சும் இல்லை, எந்த மூச்சும் இல்லை, இதுதான் இந்த ஊரில் விசேஷம், வேற என்ன விசேஷம் என்று சிலர் புரியாமல் பேசினார்கள். நேராக அந்த ஜோதி அந்த புளிய மரத்தை காட்டவும் அங்கேயே சென்று மதுரகவி ஆழ்வார் அங்கே பார்த்தார். அமர்ந்த பத்மாசன கோலத்தில் இந்த ஒளி மிகுந்த அந்த வடிவத்தோடு ஒரு மகான் அமர்ந்திருப்பதை உணர்ந்து கொண்டார். அவருடைய ஆன்மீக அறிவினாலே, ஞானத்தினாலே. இதற்கும் அந்த சலனம் இருக்கிறதா என்பதை சோதிக்க ஒரு சிறு கல்லை எடுத்து பக்கத்தில் இருந்த தண்ணீர் குளத்தில் போட்டு அது தெரிக்குமாறு செய்தார். அத்தனை நாள் மௌனம் காத்த நம் ஆழ்வார் அப்பொழுது நேரம் வந்துவிட்டது போலும் அப்பொழுது மெதுவாக கண்ணை திறந்தார். அவருடைய திருக்கண்களை திறந்த அந்த நேரத்திலே அது நாள் வரை எந்த சலனமும் இல்லாமல் இருந்த ஒருவர் கண்ணை திறந்தது மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த நேரத்தில் மதுரகவி ஆழ்வார், சரி நாம், ஏன்னா அவரும் ஆன்மீக ஞானத்திலே மிக உயர்ந்தவராயிற்றே, மதுரகவி ஆழ்வார் புலமை பெற்றவராயிற்றே, திவ்ய தேசங்கள் எல்லாம் தரிசித்து வந்தவராயிற்றே, அவருக்கு எட்டிய அறிவிலே சரி நாம் ஏதேனும் கேட்போம் என்று சொல்லி, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று சூட்சுமமாக ஒரு கேள்வியை கேட்டார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்கவும் இந்த அருமையான நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று ஒரு பதிலை உடனே வாய் மலர்ந்து கூறினார். இத்தனை நாள் பேசாத ஒரு அந்த தியானத்தில் இருந்த ஒரு அற்புத ஒரு ஆழ்வார் அப்பொழுது திடீரென்று இத்தனை நாள் மதுரகவியினுடைய இந்த வினாவிற்கேற்ற விடை தெரியாமல் இருந்ததற்கு சரியான ஒரு ஞானம் நிறைந்த ஒரு பதிலை கூறியதால் மதுரகவி ஆழ்வார் கூத்தாடினார். ஏனென்றால் இந்த வினாவிற்கான விடைக்காக தான் நான் எங்கெங்கோ எத்தனையோ குருமார்களை எல்லாம் தேடி சென்றேன், எனக்கான குரு இங்கேயே இருக்கின்றார் என்று சொல்லி வயதிலே குறைந்தவராக இருந்தாலும் அவரை தன்னுடைய மானசீக என்ன யதார்த்தமான குருவாக பாவித்து பாதங்களிலே நமஸ்காரம் செய்து உங்களை நான் குருவாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் இதற்கு 2 பொருள் படுகிறது. அதாவது செத்ததின் வயிற்றில் என்றால் இந்த உடம்பு என்பது ஒரு அழியக்கூடிய ஒரு பொருள். இதற்குள்ளாக சிறியது பிறந்தால் என்றால் ஆன்மா உள்ளே இருந்தால் அது என்ன செய்யும் என்றால் அந்த ஆன்மா இந்த உடம்பு தான் நான் என்று எண்ணிக்கொண்டு அந்த உடம்பு ரீதியான உடல் ரீதியான உலக ரீதியான சுகபோக வாழ்க்கைகளிலேயே அனுபவிக்கும் என்று ஒரு அர்த்தமும்,
இன்னும் ஆன்மீகத்தில் ஞானம் நிறைந்தவர்கள் வேறு விதமாக இதை, அதாவது நமது இந்த ஜீவாத்மாவாகிய உடம்புக்குள் சிறிய ஞானம் என்று, அந்த சிறியது பிறந்தால் என்பது அந்த சிறு ஞானம், ஆண்டவனை பற்றிய ஒரு சிற்றறிவு நமக்குள்ளே வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்றால், அதையே தியானித்து தியானித்து அந்த ஆண்டவனையே நினைத்து நினைத்து அங்கேயே கிடந்து நாம் அதை நம்முடைய உள்ளார்ந்த அன்பினால் உன்னத பரம்பொருளை எட்டிவிடலாம் என்கிற இரண்டு பல்வேறு கோணங்களில் நம்முடைய மனோபாவத்திற்கு ஏற்ப இரண்டு பொருள்படக்கூடிய ஞானம் செறிந்த இந்த சொற்றொடர் நம்மாழ்வார் மூலம் மதுரகவி ஆழ்வாருக்கு கிடைத்ததால் நம்மாழ்வாரை சீடராக ஏற்றுக்கொண்டு அன்று முதல் மதுரகவி ஆழ்வாரும் அவரோடு இருந்து பல வைணவ சேவைகளை நடத்தி கொண்டு வந்தார்கள். 4000 திவ்ய பிரபந்தம் என்று இந்த ஆழ்வார்கள் இயற்றிய பாடல்கள் 4000 பாடல்கள். அதிலே இத்தனை நாள் மௌனத்திற்கு பிறகு மதுரகவி ஆழ்வாருடைய அந்த கேள்விக்கு பின் பதில் சொல்ல ஆரம்பித்தவுடன் நமது நம்மாழ்வார் இயற்றிய பாடல்கள் மட்டுமே 1296 பாடல்கள். மிகப்பெரிய இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் இவருடைய பாடல்களுடைய எண்ணிக்கை தான் மிக அதிகம். இதிலே 4 வேதங்களுக்கு இணையான 4 நூல்களை இயற்றுகிறார். திருவாய்மொழி, திருவிருத்தம், திருவாச்சிரியம், பெரிய திருவந்தாதி என்று 4 வித நூல்கள் இயற்றுகிறார். ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களுக்கு ஒப்பான இந்த 4 நூல்களையும் நமது நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருடைய உதவியோடு, அதாவது சிலவற்றை அவர்கள் குறிப்பெடுத்து கொள்ள எடுத்து அதை 4 பெரிய நூல்களை கொடுக்கின்றார்கள். நம்மாழ்வார் அவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் உண்டு, சடகோப்பன் என்று சொல்வார்கள். சடகோப்பன், அதற்கு என்ன பொருள் என்றால், நாம் ஒவ்வொருவருமே நம் தாயின் கருவறைக்குள் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி அந்த பனிக்குடம் என்று சொல்வோம் அல்லவா, அந்த நிலைக்குள் நாம் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஷட என்கிற ஒரு வாயு நம்மை, அது அறியாமை என்று பொருள். இன்னும் சொல்லப்போனால் பல பூர்வ ஜென்மங்களுடைய வாசனாக்கள், தொடர்புகள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று கூட சொல்வதுண்டு. அவை எல்லாமே நம் நினைவுக்குள் நம்முடைய பிராப்தத்திற்குள் அது வந்து சேருமாறு அந்த ஷடவாயு வந்து தாக்குமாம். இது இயல்பு. நம்ம சராசரி மானுடராக பிறக்கின்ற எல்லாரும் அனுபவிக்க வேண்டியது இந்த ஷடவாயுவினுடைய அந்த ஸ்பரிசம் இருக்கும். அதோடு தான் நாம் வருகிறோம். அந்த அறியாமையை அகற்றுவதற்காக தான் பல தேடல்களோடு ஆன்மீக தேடல்களை நாம் நாடுகிறோம். நம்முடைய பூர்வ ஜென்ம வாசனாக்களும் நம்மை தொடர்ந்து வருகின்றது என்று ஐதீகமாக மரபாக நாம் சொல்வதுண்டு. ஆனால் இவர் பெருமாளாயிற்றே, பெருமாள் அவதாரமாயிற்றே. ஷடவாயு இவரை தாக்கும் பொழுது உடனே உஷ் என்று ஒரு கோபத்துடன் அந்த ஷட வாயுவை வெளியே அகற்றியதால் ஷடகோப்பன் என்று ஒரு பெயரும், அந்த ஷடத்தை வென்றவர் என்பதால் ஷடஜித் என்ற ஒரு பெயரும், அந்த ஷடத்திற்கு எதிரியாக இருந்தால் என்பதற்காக ஷடாரி என்ற ஒரு பெயரும் நம்மாழ்வாருக்கு சிறப்பு பெயர்களாக இருக்கின்றது. இதிலே சடாரி என்பது நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். எந்த பெருமாள் ஸ்தலத்திற்கு நாம் போய் சேவித்தாலும் நம் தலை மீது வைப்பார்கள். அந்த ஷடாரி வைத்து வழிபட்டு வந்தால்தான் பெருமாளுடைய திருப்பாதத்திலே வைத்து அந்த ஷடாரியை எடுத்து வந்து நம் தலை மீது வைத்து நாம் அதை தொழுது வந்தால்தான் அந்த நாம் பெருமாளை சேவித்த ஒரு பூரணம் நமக்கு கிடைக்கும். அந்த ஷடாரி என்பது அவர் இறுதியில் பெருமாள் அவருடைய பாதங்களுக்கு இடையே அந்த ஷடாரியை வைத்திருப்பார். அதாவது நம்மாழ்வார் தாங்குவது போல, பெருமாளையே தாங்குவது போல, ஷடாரி மீது பெருமாள் இருப்பது போல அந்த பாதங்களுக்கு இடையே பாதுகைகளுக்கிடையே அந்த ஷடாரி இருக்கும். அப்படி சீனிவாச பெருமாளுடைய நாம் அந்த திருமேனி தரிசனத்தை பார்த்தால் நமக்கு நல்ல ஒரு, அவருடைய கை இப்படி செய்திருப்பார். அவருடைய ஒரு கையானது இப்படி கீழ் நோக்கி நமக்கு காட்டப்படும். ஏனென்றால் என்னுடைய திருவடியை பற்றிக்கொள் என்று சொல்லாமல் சொல்கிறார். அந்த திருவடியை பற்றி கொள்வது எப்படி? அங்கே ஷடகோபன் இருக்கின்றார். அந்த ஷடகோபன் அருளாலே நீ என்னிடம் வந்து சேர்ந்து விடு என்றுதான் அந்த ஷடகோபன் மூலம் நமக்கு அந்த நம்ம சடாரியை அணிவித்து
பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார். என்னுடைய திருப்பாதத்தை சேவித்துக்கொள் என்று பெருமாள் காட்டுவதாகத்தான் நாம் அதை சொல்கின்றோம். இதைதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பகவத்கீதையிலே மாமேகம் சரணம் வஜ என்று மிக அற்புதமாக சொல்கிறார். என்னை பற்றி கொள்ளுங்கள், என் திருவடியை பற்றி கொள்ளுங்கள் என்று பேசினால் ஒரு கீதா உபதேசமாக சொன்னார், உபதேசித்தார். அதையே சீனிவாச பெருமாளாக செய்கையிலும் காண்பிக்கின்றார். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சடகோபன் சடாரியாக இருந்து நம்மாழ்வார் நமக்கு துணையும் புரிகின்றார். அதாவது திருவடியை பற்றி கொள்வதற்கு ஆச்சாரியார் என்று சொல்வார்கள். ஆச்சாரியார் ஆச்சாரியான் என்பது ஆழ்வார், நம்மாழ்வார். அவர் வெறும் ஆழ்வார் அல்ல, ஒரு ஆச்சாரியார். அவர் இங்கே இருக்கின்றார், அவர் உன்னை என்னோடு இணைப்பார் என்று கை காட்டி சொல்வதாக அதற்கு ஒரு மிகப்பெரிய பொருளும் வைணவ பெரியார்கள் சொல்வதுண்டு. புகழ் ஒன்றும் இல்லா அடியேன் உன்னடி நான் புகுந்தேன், உன்னடி நான் சரண் புகுந்தேன். அப்படி என்று பகவானிடம் நாம் சரண் புக வேண்டும். அப்படிதான் புகழொன்றும் இல்லாதவராக கூட நம்மாழ்வாரும் உன்னிடம் சரண் புகுந்தேன் என்று அவருடைய பாதுகைக்காக பாதங்களுக்கு இடையிலே சரண் புகுந்திருக்கின்றார். தந்தை என நின்ற தனிப்பெருமாள் தாளில் தலை வைத்தோம் என்று சொல்வார்கள். அப்படி அந்த தாளில் தலை வைப்பதுதான் சடகோப்பன் திருவருளால் தான் நடக்கும். தந்தை என நின்ற தனிப்பெருமாள் தாளில் தலை வைத்தோம். எப்படி? சடகோப்பன் திருவருளாலே. சடகோப்பன் என்பது நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய திருவருளாலே தான் நாம் அந்த பெருமாளுடைய பாதத்தில் நம் தலை வைத்து நாம் இணைய முடியும் என்று நம்மாழ்வாருடைய பெருமைகளையும் சேவைகளையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணப்பெருமானுடைய அவதாரம் முடிந்து, ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரம் முடிந்து அவர் சென்ற பிறகு அந்த காலம், அந்த துவாபார யுகம் முடிவுற்று கலியுகம் ஆரம்பித்து ஒரு 42 நாள் ஆன பொழுதுதான் இந்த அவதாரம் நம்மாழ்வார் அவதாரமாக கிடைக்க பெற்றிருக்கின்றது. இவருடைய பக்திக்கு ஈடு இணையே இல்லை. எல்லாரும் பக்தி செய்வார்கள், ஆனால் பக்தியின் அடையாளமாகவே நம்மாழ்வார் இருப்பார். அதாவது அன்பாக இருப்பது என்பது வேறு, அன்பாகவே இருப்பது என்பது வேறு அல்லவா? பிறருக்கு நான் அன்பாக இருக்கின்றேன், அன்போடு இருக்கின்றேன் என்றால் என்னுடைய பல குணங்களில் அதுவும் ஒன்று, ஒரு சிறப்பு குணம். ஆனால் நானே அன்பாக தான் இருக்கின்றேன், அன்பாகவே இருக்கின்றேன் நான் என்றால் மொத்தமும் அன்புதான் என்றால் அது ஒரு தன்மை. அப்படி பக்தியோடு இருப்பவர்கள் பலர், பக்தி செய்பவர்கள் பலர். ஆனால் பக்தியாகவே இருப்பது நம்மாழ்வார். ஈடு இணையில்லாத அந்த பெருமை வாய்ந்த பக்திக்கு ஸ்ரீகிருஷ்ணரே சில நேரங்களில் ஏங்குவாராம். ஐயையோ, ஒரு 42 நாள் கழித்து இந்த அவதாரம் நிகழ்ந்திருக்கின்றது, இன்னும் கொஞ்ச காலம் என்னுடைய காலம் இருந்திருந்தால் கூட எல்லாம் ஒரு கற்பனையாக, ஒரு அவருடைய புகழை பாடுவதற்காக சொல்வதுதான். பெருமாள் என்றாலும் கிருஷ்ணன் என்றாலும் வைணவத்திலே ஒன்றுதானே. ஏனென்றால் கிருஷ்ண பரமாத்மா அப்படிப்பட்ட பக்திக்காக ஏங்கி இருக்கின்றார். அடியார்க்கும் அடியேன் பக்த பராதினா என்று பக்தர்கள் மீதான அந்த அன்பினால் என்னை பக்தி செய்து சரணடையுங்கள், இது ஒன்றுதான் உங்களுக்கு வழி என்று பகவத்கீதையிலே நிறைய ஸ்லோகங்கள் அதை குறித்து தான் சொல்லியிருக்கின்றார் அல்லவா? அந்த ஏக்கத்திலே கூட நான் நம்மாழ்வாரை மிகவும் நான் இழந்து விட்டேனே என்று கிருஷ்ண பரமாத்மா ஏங்கியதாகவும், இங்கே நம்மாழ்வாரும் கூட ஐயையோ, இப்படிப்பட்ட கிருஷ்ணனை நான் சேவிக்காமல் விட்டு விட்டேனே, என்னுடைய பூர்வ ஜென்மத்திலே அந்த 42 நாளுக்கு முன்பு என்னுடைய அவதாரம் நிகழ்ந்திருந்தால் கூட பார்த்திருக்கலாமோ என்கிற மாதிரி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி சொல்வது, ஒரு ஏக்கத்துடன் ஒரு பாசத்துடன் இருந்ததாகவும், இந்த 1296 பாடல்களை இயற்றினர் அல்லவா? அவற்றில் எல்லாம் மிகவும் கண்ணன் பாடல்களையும் கிருஷ்ணர் பாடல்களையுமே மிக அதிகமாக நம்மாழ்வார் இயற்றியிருக்கின்றார் என்பது அந்த பக்தியாகவே மாறிவிட்டது. பொதுவாக ஆழ்வார்கள் பெருமாளுடைய பிரசாதத்தை உண்டு வாழ்வார்கள், இது கேட்டிருக்கின்றோம். பெருமாள் பக்தர்களும் பெருமாளுடைய பிரசாதத்தையே உண்டு வாழ்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் பெருமாளையே பிரசாதமாக உண்டு வாழ்ந்தவர் நம்மாழ்வார். ஏனென்றால் அவருக்கு தான் உணவு, உறக்கம், நீர் எதுவுமே இல்லையே, எல்லாமே பெருமாளாகிவிட்டதே. அத்தனை ஆண்டு காலம் அவர் வாழ்ந்தது 35 ஆண்டு காலம் இருக்கும். அந்த 35 ஆண்டு காலம் அவர் எந்த உணவையும் எடுத்துக்கொண்டதில்லை, எந்த ஒரு நீரையும் பருகியதில்லை. அதாவது உணவு, அதே போல
போஷாக்கு என்பது உணவு, போகியம் என்று சொல்வார்கள், நம்ம போக பொருளாக வெற்றிலை சொல்வார்கள், தாம்பூலம் தரிப்பது, அந்த வெற்றிலை, இது எல்லாமே நீதான் என்று சொல்லி எந்த ஒரு நீரும் அருந்தியதில்லை, உணவும் அருந்தியதில்லை, இந்த போகப் பொருள்களையும் உபயோகித்ததில்லை. அனைத்துமே கண்ணன், அனைத்துமே பெருமாள் என்று அந்த பெருமாளையே பிரசாதமாக உண்டு வாழ்ந்தவர் நம்மாழ்வார். இப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய சரித்திரத்திலே மதுரகவி ஆழ்வாருடைய சேவையும் மிக பெரியது. இப்படி நம்மாழ்வாரை கண்டதும் ஒவ்வொரு விஷயமாக மதுரகவி ஆழ்வாரும் அவருடைய பாசுரங்கள் ஏற்றுவதாகட்டும், திவ்ய தேசங்கள் பயணித்து வந்தாலுமே நம்மாழ்வாரை சுற்றி என்ன நடக்கிறது என்றால், இவர் எந்த திவ்ய ஸ்தலங்களுக்கும் செல்லவில்லை. 108 திவ்ய ஸ்தலங்கள் சொல்கிறோம் அல்லவா, நம்மாழ்வார் எங்கும் பயணிக்கவில்லை. என்ன அற்புதம்! ஒவ்வொரு திவ்ய தேசத்திலிருந்தும் பகவான் பெருமாள் நேரடியாக நம்மாழ்வார் அருகிலே வந்து, என் மீது பாடேன், என்னை கொஞ்சம் போற்றி பாடேன், என் மீது ஒரு பாடல் இயற்றேன் என்று கேட்பார்களாம். அப்படி கேட்டு நம்ம வீடுகளில் சொல்வதுண்டு, ஏன் பாட்டு வாங்குகிறாய் என்னோடு, நான் என்ன, நான் இப்போ என்ன பாட்டு பாட வேண்டுமா, உனக்கு பாட்டு கேட்க வேண்டும் என்ற ஆசையா? அது வேறு ஒரு அர்த்தம், வசைந்து கொள்வது என்று பொருள். அப்படி இல்லாமல் இங்கே பகவானை நம்மாழ்வாரை தேடி வந்து திவ்ய திருத்தலங்களில் இருந்து, திவ்ய தேசங்களிலிருந்து ஒவ்வொரு பெருமாளாக வந்து அவர்கள் அருகிலே அமர்ந்து, என் மீது பாடு, என்னை போற்றி பாடு, என் திருத்தலத்தை போற்றி பாடு, என் திருத்தல பெருமையை போற்றி பாடு என்று பாட்டு கேட்டு வாங்கிய பெருமை நம்மாழ்வார்க்கு உண்டு. நம்மாழ்வாரின் பெருமைகளை நாம் கூறிக்கொண்டே போகலாம். பெருமாளே நம்மாழ்வாரை இவர்தான் முதல்வர், இவர்தான் முதன்மையானவர் என்று பிரகடனப்படுத்தியிருக்கின்றார். மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் என்று பெருமாளே அது சொல்வதாக அந்த பாசுரம் அமைந்திருக்கும். அப்படி பெருமாளின் கருணையால் தான் இவர் அவதாரமாக வந்திருந்தாலும் பெருமாளே இவரை முதல்வர் என்று அங்கீகரிக்கும் அளவுக்கு நம்மாழ்வாருடைய புகழ் மேலோங்கி இருக்கின்றது. வேதங்களை எல்லாம் தமிழாக்கம் செய்து தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டையும் ஆற்றியிருக்கின்றார். வேதங்களை வடமொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து தமிழர்களுக்கு புரியும்படியாக அந்த வேத சாரங்களை முழுமையாக நமக்கு கொடுத்ததிலே நம்மாழ்வாருடைய பங்கு மிகப்பெரியது. அதாவது மறைப்பால் கடலை திருநாவு மந்திரத்தால் கடைந்து, எப்படி மேருமலையை மத்தாக கடைந்து அமிர்தத்தை எடுத்தார்களோ அப்படி அந்த மறைப்பால் கடலை திருநாவு என்னும் தன்னுடைய அங்கத்தால் கடைந்து துறைப்பால் படுத்தி, அதை துறைப்பால் படுத்தி தமிழ் அமுதின் சுவை அமுதம் என்று குறிப்பிடுவார்கள். நமது தமிழ் பெரியவர் வ.உ.சு. ஐயர், சுவாமிநாத ஐயர் கூட நிலவில் பூத்த முல்லை என்று நம்மாழ்வாருக்கு மகுடம் சூட்டுகிறார். ஏனென்றால் எல்லா இந்த வேத சாரத்தையும் இறக்கி வைத்ததோடு அல்லாமல் அவருடைய 10 பாட்டு 8 தொகை என்று பலவற்றிற்குமே இந்த அவருடைய 4000 திவ்யா பிரபந்தத்தில் உள்ள திருவந்தாதியிலிருந்து நிறைய குறிப்புகள் எடுத்து அவர் எழுதியிருப்பதால் தமிழுக்கு ஆற்றிய சேவையிலும் கூட நமது வ.வே.சு. ஐயர், அதை சுவாமிநாத ஐயர் அவ்வளவு சிறப்பாக நிலவில் பூத்த முல்லை என்று பாராட்டி புகழ்ந்திருக்கின்றார். அதே போல ராமானுஜர் அவர்கள், அவருக்கு பின்னால் வந்த நமது வைணவ ஆச்சாரியார் என்று சொல்லலாம், ராமானுஜர் அவர்கள் பிரம்மசூத்திரம் எழுதும்போது கூட அதற்கான விளக்கங்கள் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை தான் உதாரணமாக எடுத்து எழுதியிருக்கின்றார். அந்த பிரம்மசூத்திரத்திற்கும் நிறைய பாசுரங்கள், நிறைய பாடல்களை நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் எடுத்துதான் பிரம்மசூத்திரமும் இயற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு முறை நம்மாழ்வார் பெருமாளிடம் கேட்கின்றார், நீங்கள் பெரியவரா, நான் பெரியவரா? எப்படி? பெருமாளிடமே கேட்கின்றார், நீங்கள் பெரியவரா, நான் பெரியவரா? பெருமாள் கூறுகின்றார், என்ன நீ இப்படி கேட்கின்றாய்? இது என்ன சிறுபிள்ளைத்தனமான கேள்வி? இந்த அண்ட பிரம்மாண்டத்தை படைத்து ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்ற நான் பெரியவனா என்ற சந்தேகம் உனக்கு எப்படி வருகிறது? ஏன் இப்படி கேட்கிறார் என்று கேட்டபோது, எப்படி நீங்கள் பெரியவர் சொல்லுங்கள் என்கிறாராம். இத்தனையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன், இத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றேன், இந்த பிரபஞ்சம் முழுவதும் காத்து கொண்டிருக்கின்றேன், இப்படியெல்லாம் இருக்கின்றது என்று தன்னுடைய புகழை பெருமாள் சொல்ல, உடனே நம்மாழ்வார் சொல்கின்றார்கள், இது எல்லாம் சரி, ஆனால்
இத்தனை பெரிய பெருமாளை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேனே என்னுடைய நெஞ்சத்தில், அப்பொழுது யார் பெரியவர்? இத்தனை பெரிய பெருமாளை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என் நெஞ்சத்தில் என்றால் பெருமாளை விட பெரியவன் அடியேன்தான் என்று ஆணித்தரமாக கூறினாராம். உண்மைதானே? அப்படிப்பட்ட பக்தி தானே. இப்பொழுது அந்த நம்மாழ்வாரையும் நாம் நம் நெஞ்சத்தில் சுமந்து கொண்டோம் என்றால் பெருமாளும் நம்மாழ்வாரும் நம் நெஞ்சத்தில் நம் அகத்திற்குள் குடிவந்து விட்டார்கள் என்றால் நாமும் அந்த பெரிய நிலைக்கு, பெரிய தன்மைக்கு, பெரிய குணத்திற்கு, நாம் இறை நிலைக்கு ஒப்பானவர்களாக மாறிவிட முடியும் என்ற உதாரணத்தை தான் இந்த ஒரு சொற்றொடர் மூலமாக, இந்த ஒரு கேள்வி மூலமாக நமக்கு அறிவித்திருக்கின்றார் நம்மாழ்வார் அவர்கள். பெருமாள் இவருடைய பக்தியை பார்த்து, நீங்கள் இந்த திருமேனியோடே, ஏனென்றால் 35 ஆண்டு காலம்தான் அவருடைய வாழ்க்கை, பின்னர் அவர் இயற்ற வேண்டிய படிகள் எல்லாம் முடிந்து அவர் வைகுண்டம் திரும்ப செல்கின்றார். இந்த திருமேனியோடே நீங்கள் வைகுண்டம் வாருங்கள் என்று அவ்வளவு ஆசை, அவ்வளவு பிரியம், அவ்வளவு அவருடைய நம்மாழ்வாருடைய பக்தி மீது அவ்வளவு ஒரு மரியாதை. அப்படி அந்த அன்போடு இந்த திருமேனியோடே நீங்கள் வைகுண்டம் வாருங்கள் என்று விரும்பி அழைத்தாராம். அந்த பெருமாளுக்கே ஒரு பாசுரத்தில் அறிவுரை கூறியிருக்கின்றார் நம்மாழ்வார். என்ன தெரியுமா? எப்படி இருந்தாலும் உலக நியதி என்று ஒன்று இருக்கின்றது. நான் இந்த பூவுலகத்திற்கு வந்துவிட்டேன் என்றால் உடலை விட்டுத்தான் நான் வைகுந்தம் வந்து சேர முடியும். அமரரெல்லாம் என் உச்சியில் உளானே என்று சொல்வது போல எல்லாரையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் சடகோப்பனாக சடாரியாக நின்று உங்கள் ஒவ்வொருவருடைய அமரத்துவத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பாக்கியம் போதும். இந்த திருமேனியோடவே நான் வைகுண்டம் வர வேண்டியது என்று இல்லை. உடலை நீத்துதான் நான் வைகுண்டம் வந்து பிராப்தி அடைவேன் என்று அப்படி ஆழ்வார்களிலேயே எடுத்து கூறிய நம்மாழ்வார். 12 ஆழ்வார்களிலே ஆத்மாவாக இருப்பது நம்மாழ்வார். அந்த மற்றவர்கள் அனைவருமே அவயமாக ஒவ்வொரு உறுப்புக்கு ஈடாக மற்ற 11 ஆழ்வார்களும் இருக்கின்றார்கள் என்று வைணவ மரபு கூறுகிறது. இப்படி பெருமை வாய்ந்த ஆழ்வார் என்றாலே நம்மாழ்வார் என்று போற்றப்படுகின்ற அத்தகைய ஒரு நல்ல நம்மாழ்வாருடைய, அவருடைய சீடரான மதுரகவியுடைய சிறு இந்த குறிப்பை இன்று நாம் அறிந்து கொண்டதில் ஒரு பெரிய குரு சேவை, குரு ஆனந்த சேவை செய்த நிறைவு நமக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றோம். தொடர்ந்து இந்த குரு சேவையில் நாம் பயணிப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த குருமார்களை போற்றி புகழ்வோம். குரு பூர்ணிமாவை சிறப்பாக கொண்டாடுவோம். மீண்டும் ஒரு முறை வாய்ப்பளித்த மனசு டிவிக்கும், என்னை இங்கே வாழ்த்தி என்னுள் இருந்து பேச வைக்கின்ற சச்சிதானந்த குரு ஸ்ரீ நவீன் சாய் அவர்களுக்கும், அனந்த குரு ஸ்ரீ மேக்நாத் சாய் அவர்களுக்கும் மனதார நன்றியினை கூறி, இது அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நமஸ்காரம்.